வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப பழைய நாள் ரெசிபி தான் இது. ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும். என்னென்னு கேட்டேன்னா, இஞ்சி குழம்பு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப ஒரு லாங் ஜர்னி போயிட்டு வந்திருக்கோம், ஆர் நம்ம எங்கேயாவது கல்யாணத்துக்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம், இல்லை ஜென்ரலாகவே சில பேருக்கு பித்தமாக இருக்கும், ரொம்ப ஒரு வயிறு ஒரு இதுவாக இருக்கும். அப்படிலாம் இருக்கிறதே நீங்கள் இந்த இஞ்சியை வச்சு இந்த குழம்பு பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ரெசிபிக்கான இதை வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நல்ல இஞ்சியை வாங்கி தோல் சேவிட்டு க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 கிராம்ஸ் கிட்டக்க இஞ்சி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னு கேட்டேன்னா, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி அதை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் 2 கப் தண்ணி விட்டு. ஸோ எவ்வளோ பெருசு இருந்தது அந்த புளியை நல்லா 2 கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விடலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருங்க. இது ரொம்ப வயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், வாய்க்கும் நல்ல மணமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நமக்கு இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு கல்யாணம் ஆற்றுல 4 நாள் போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஹெவியாக சாப்பிட்டு ஏதாவது ரொம்ப இது மாதிரி பத்தியமாக சாப்பிட்டா போகணுன்னு தோன்றது பற்றியெல்லாம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த இஞ்சி குழம்பை வச்சு சாப்பிடுவோம் எல்லோரும். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். நான் வந்து கல்சட்டிலாம் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் தான் எடுத்துப்பேன். ஏன்னு கேட்டேன்னா, எனக்கு இதிலெல்லாம் வாசனை, வெங்காய வாசனை இதெல்லாம் தங்கிடுத்துனா அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் நம்ம பண்ணுற எல்லாத்துலேயும் இது வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். நான் இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணுற இதெல்லாம் கல்சட்டிக்கு எடுத்துக்க மாட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காய கட்டி இல்லையே போடலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். துவரம்பருப்பு ஒரு கடலைப்பருப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த இஞ்சியை போட்டு வதக்கிக்கலாம். ரெண்டு மிளகா வத்தல் போடுறேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். இதில் யோகாம்பால்ஸ் வத்த குழம்பு பொடி நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். எங்கள்கிட்ட வத்த குழம்பு இல்லை அப்படிங்கிறவா தனியா பொடி மிளகா பொடி 2மா போட்டுக்கோங்க. இதுக்கு தானெல்லாம் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டுலாம் அதெல்லாம் பண்ணினேன்னா அந்த டாமினேஷன் தான் ஜாஸ்தி இருக்கும், இஞ்சியோட வாசனை வராது. ஸோ இஞ்சி குழம்புக்கு இஞ்சி மட்டும் போட்டு பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். நல்ல சக்கையாக எடுத்துட்டோம். குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். சின்ன பீஸ் வெல்லம் எல்லாமே சேர்ந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கெட்டியாக இருக்கும், குழம்பு தயாராகிடும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். வத்த குழம்பு வைக்கிற மாதிரியே தான். அதில் வந்து நம்ம இஞ்சி போட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி போட்டு வைக்க போகிறோம், அவ்வளோதான். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இது முடிஞ்சதும் பாருங்கள். உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. ஸோ ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஜோராக ரெடி ஆகிடுது, பார்த்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இது நல்லா ஜஸ்ட்டு ஒரு இந்த இஞ்சி தானோட இஞ்சி இப்படி கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இதோடு போட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப ஜோராக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும் வாய்க்கும். இது ஆயிடுத்து அடுப்பை அனுப்பிச்சிடுறேன். இது நம்ம எத்தனை பேருக்கு மாமி இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு 3 பேர் கண்டிப்பாக இது நல்லா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது சரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அளவு பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த ரெசிபி எல்லோரும் இஞ்சி குழம்போட ரெசிபி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம்.